குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 67-68 கொஷினுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ உங்களுக்கே ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்லேயுமே போட்டிருப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன மார்க் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஎஸ்ஆர்பியோடைய ஆன்சர் கீ வரும்போது அது உறுதியாக தெரியும். இதற்கிடையில் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான நேரம். மற்றவங்க எல்லாரை விட நான் சொல்கிறது என்னென்னா, அடுத்த 40 நாளில் எஸ்ஐ எக்ஸாம் ஒன்று இருக்குது. இதை நம்பி 2 வேளையும் ஃபிசிக்கல் பண்ணிடலாமா, எஸ்ஐயை ட்ராப் பண்ணிவிட்டு, அல்லது எஸ்ஐ படிக்கலாமா, இதுக்கு ஃபிசிக்கல் பண்ணாமல் விட்டுடலாமா அப்படின்னு ஒரு இரு மனசில் இருக்கக்கூடிய சூழலாக தான் நம்ம இருக்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஒரு வேளை ஃபிசிக்கல் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். எதர் மார்னிங் அல்லது ஈவினிங் நல்ல டெடிக்கேட்டடாக ஃபுல் ஒர்க் அவுட் போட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எஸ்ஐ படிக்கக்கூடியவங்க, பிசி தான் என்னுடைய டார்கெட் அப்படின்றவங்க ரொட்டீனாக ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் எந்த மார்க்கிலேருந்து பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எழுதினவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த கொஷின் பேப்பர் வந்து எப்போவும் யூஎஸ்ஆர்பி கேட்கக்கூடிய ஒரு சராசரி கொஷின் பேப்பர் தான். இதில் வந்து கஷ்டமாக இருக்குது, கட் ஆஃப் குறையும் அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றி எனக்கு கருத்து ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. பட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிரும். பாய்ஸுடைய கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மினிமம் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா டிஎஸ்பிக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கம்யூனிட்டி 86, பிசி வந்து 84, எம்பிசி 85, எஸ்சி 84, எஸ்சிஏ 81, எஸ்டி 83, பிசி முஸ்லீம் 75. ஸோ இதான் ரேஞ்சு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா பிசி 78, எம்பிசி 80, எஸ்சி 78, எஸ்சிஏ 62.5, எஸ்டி 80, ஜென்ரலே 82 இருக்குது. ஸோ வார்டு கோட்டா எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கான காம்படிட்டர் யாருன்னா வேறு ஒன்றும் கிடையாது. போன வருஷம் என்ன வேக்கன்சியோ அதே வேக்கன்சி தான் இந்த வருஷமும். அப்போ போன வருஷம் என்ன கட் ஆஃபோ அதே கட் ஆஃப் தான் உங்களுடைய எதிரி. ஓவரால் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு என்ன வேணுன்றது இன்றைக்கி டேட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 84 எடுக்கிறதுக்கோ அல்லது 85 எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு எவ்வளோ தேவை இன்னும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மார்க் இருக்கிறவங்க துணிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். லாஸ்ட் இயர் கட் ஆஃபுக்கு என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ சில சொல்லுவாங்க இந்த வருஷம் ரொம்ப குறைவாக வரும், மேபி அவங்க ஃபிசிக்கல் அட்மிஷனுக்காக கூட சொல்லலாம். அது தனிப்பட்ட கருத்து. பட் உங்களுக்கு தெரியும் வேக்கன்சி என்ன, அந்த வேக்கன்சியை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 84 மினிமம், 86 அப்பர் லிமிட்டு. ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ரிட்டனில் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிசிக்கலை தைரியமாக பண்ணலாம். ஸோ அப்படியே கேர்ள்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதே போல் கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டர்னுக்கு ஓவரால் கட் ஆஃப் வந்து 75. லாஸ்ட் இயர் வந்து ஏஆர் தான் இருந்துச்சு, இந்த டைம் வந்து ஏஆர் இல்லை. ஸோ அப்படின்னும்போது ஒன்றும் பெருசாக வேரியேஷன் வராது, சேம் வேக்கன்சி தான் இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் டர்ன் 75, பிசி உமன்ஸ் 70, பிசி முஸ்லீம் டோட்டல் 51, எம்பிசி 72, எஸ்சி 70, எஸ்சிஏ 65, எஸ்டி 66. ஸோ அதர்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்லாம் பார்க்கும்போது கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தான். 63, 54, 64, 61 இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ வார்டு கோட்டாலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் தான் ஓவரால் பாஸ் மார்க்காகவே வந்துச்சு. மினிமம் பாஸ் மார்க் அதாவது 30, 31 அப்படி தான் வந்துச்சு. ஸோ இது ப்ரீவியஸ் இயருடைய ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 10% ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 7% தான் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னும் போது ஒரு 3 to 4 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒரு இஷ்யூ இருக்காது, ரியல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பண்ணிவிடுவாங்க, 24 போட்டுருவாங்க, டேலி பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே நமக்கான டார்கெட் வந்து லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப். அந்த லாஸ்ட் இயருடைய கட் ஆஃபுக்கு மேலே 1/2 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, உங்கள்கிட்ட ரிட்டன் மார்க் இருக்குது அப்படின்னா டெடிக்கேட்டடாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் போடுற அளவுக்கு இந்த டைம் இல்லை. நம்ம ரிட்டன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட முடியும், ஓவரால் கட் ஆஃபு. ஸோ ரிட்டன் ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் வரது மாதிரி 58க்கு வரதான் செய்யும். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஃபிசிக்கல் பண்ணுங்கள்.